ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் இப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி அப்படி வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எப்படிங்கிறது வீடியோ வந்து இப்படி வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து மேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து பெல் ஐக்கன் ஆளில் போட்ட மட்டும் தான் நான் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கு நான் ஆப் லிங்க் பார்த்தா உங்கள்கிட்ட ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த வீடியோ எடிட் பண்ணது பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கான டெம்ப்ளேட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்கள் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி எடிட் பண்ண போகிற ஃபாண்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் பிக்கான ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு குரூப் லேயருக்கான லேயர்லாம் வந்து லிரிக் குரூப்பான லேயர்லாம் இருக்கும். இந்த லிரிக் குரூப்புக்கு இருக்கிற புக் மார்க்கான எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். எப்படி எடிட் பண்ண சொல்லி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கன் எப்படிங்க மீடியா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் பிக் எந்த பிக் ஆட் பண்ணுவீங்களோ ஃபஸ்ட் அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. மேலே ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. கரெக்டாக கீழே ஒரு லேயருக்குள்ள பேக்ரவுண்ட் பிக்கில் டார்க்னு சொல்லிட்டு அது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீ அந்த பிக்கு செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அந்த பிக்கை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நான் சொல்கிறதெல்லாம் மேலே இங்கே சர்ச் ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். ஒரு ரிசல்ட் வரும். அதில் பார்த்தா வந்து இந்த ஃப்ளவர் பாட் மார்க் வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ பிரைட்னஸ் லெவல் வந்து மைனஸில் வந்து செட் பண்ணுங்கள். பிரைட்னஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கலாமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மைனஸில் வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதே சேம் இமேஜுக்கு எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சேம் வந்து மேலே வந்து சேச்சுரேஷன் வந்து வைப்ரன்ஸ் ஒரு ரிசல்ட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினா உங்களுக்கு டாப்பில் ஒரு ரிசல்ட் வர மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து போயிடுங்க. போய்ட்டு இப்போ நீங்கள் வந்து கலரை வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சேஷன் வைப்ரன்ஸுக்கான 3 செலக்ட் பண்ணிட்டு இது வந்து -100 வந்து செட் பண்ணுங்கள். -100 செட் பண்ணி அது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அதே பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போயிடுங்க. போய்ட்டு இப்போ செட் பண்ணுங்கள் பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் சாய்ஸ் தான். பிரைட்னஸ் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு எக்ஸ்ப்ளோஷன் கிராமான்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அந்த 3 செலக்ட் பண்ணிட்டு உங்கள் சாய்ஸ் தான். பிரைட்னஸ் வந்து இன்னும் நீங்கள் வந்து டல் பண்ணலாம், இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்கள் சாய்ஸ் என்ன நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சேம் இமேஜ் ஆட் எஃபெக்ட் போங்க. மேலே போய் பிளர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் வந்து சர்ச் அதில் கூட நீங்கள் போய் பிளர் வந்து எடுக்கலாம். கேஷன் பர்னு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பிளர் வந்து ஸ்ட்ரென்த் வந்து செட் ஆகிடும். இல்லை நீங்கள் பிளர் ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த கேஷன் பிளருக்கான 3 செலக்ட் பண்ணிட்டு பிளர் ஸ்ட்ரென்த்தில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணால் மைனஸ் பண்ணிக்கலாம், ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து -0.085 செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. ஸ்டார்ட்டில் வந்துட்டு மீடியாவில் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற நான் கொடுத்ததில் பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. எந்த ஃபோட்டோ இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகும். ஆட் மேலே இருக்கும் டெம்ப்ளேட். நெக்ஸ்ட்டு அந்த 2:13 போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி இந்த டைம் ஆப் செலக்ட் பண்ணி இது மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஆப் செலக்ட் பண்ணி இது மாதிரி வந்து கம்ப்ரஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு புக் மார்க்கும் நீங்கள் லாஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணுறதா இருக்கும். எப்படின்னா இங்கே நான் இங்கே இந்த கரெக்டாக அந்த புக் மார்க்கில் இந்த லிரிக் செட் பண்ணுறேன். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா புக் மார்க்கும் லிரிக் நீங்கள் வந்து செட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஸ்டெப் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் ஆட் பண்ண மாதிரி இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு ஒவ்வொரு புக் மார்க்காக நீங்கள் வந்து செட் பண்ணி இந்த புக் மார்க் 60:16 நெக்ஸ்ட் 8:08 வரையும் கரெக்டாக நீங்கள் எப்படின்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து 0:0லேருந்து 2:13 வரையும் இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க.
ஃபஸ்ட் வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த டெம்ப்ளேட் இருக்கிற லென்த் அளவுக்கு அந்த இது வந்து அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே பார்த்தா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆப்லையுமே ஃபஸ்ட்லேயே இருக்கும், அது வந்து சர்ச் பண்ணுறதால மேலே குரோமாக்கின்னு வந்து ஒரு கேர்ள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சைடில் வந்து க்ரீன் வந்து போகிற மாதிரி இருக்கும், அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா கலர் இருக்கும், அந்த கலர் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பார்த்தா நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் வந்து போயிடும், அந்த ஒயிட் மட்டும் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபேஸ் வந்து இந்த ஒயிட்டில் வந்து மறைகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். சிம்பிள் தான். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், அந்த டெம்ப்ளேட் லேயரையும் அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா குரூப்பில் செகண்டாக ஒரு குரூப் ஆப்ஷன் இருக்கும், நான் டச் பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ அந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள், எடிட் குரூப் வந்து போங்க, லைட் ஆச்சு பண்ணால் உள்ளே வந்து பிக் இருக்கும், அந்த பிக் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியர் தரதுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தரணும். ஃபேஸ் கிளியர் தெரிஞ்சுட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து பாருங்கள், கரெக்டாக அது வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த குரூப் லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க, சைடில் 3 லைன் செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா கீழே ஒரு லிரிக்கான லேயர் இருக்கும், இப்போ அந்த லிரிக்கான லேயர் வந்து அந்த பிக்குக்கு கீழே வந்து செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த பிக்கு கீழே வந்து அந்த இமேஜ் வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இது மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிக்கையும் அந்த குரூப் லேயரையும் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யணும். கரெக்டாக பார்த்தா அந்த பிக்கு இருக்கான இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அந்த லேயரையும் இப்போ அந்த லிரிக்கான லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தா இதே மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா இதுக்குமே கரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டராக நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணி முடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் போய்ட்டு இந்த மூவ் அண்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து வந்துங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து இந்த சைடில் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி உங்கள் சாய்ஸ் தான். இமேஜ் வந்து எந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகி சென்டர் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சைடு ஹைட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ரைட் சைடு இந்த சைடு வந்து ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த குரூப்லேருந்து லைட்டாக வந்து உள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணி இந்த கிராஃப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிராஃப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கிராஃபில் மட்டும் ஒரு சின்ன காவு கொடுத்தீங்கன்னா கரெக்டான உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க சொல்லி தெரியும், நீங்கள் ப்ரைவேட் பார்த்த மாதிரி சைட்லேருந்து வர மாதிரி அப்பு டவுன் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் குரூப்பில் ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜுமே சைடில் மாற்றி நீங்கள் செட் பண்ணினா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக பக்காவாக ஒன்று வந்து கிடைக்கும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து பிக் வந்து ஹைட் பண்ண சொல்ல கரெக்டாக நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடாக வந்து டேரக்ஷன் வந்து மாற்றி நீங்கள் வந்து ஹைட் பண்ணுங்கள், கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சோடனே மேலே பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும், அது வந்து ஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த குரூப் லேயர் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டையும் அண்ட் வந்து சேஷன் அண்ட் வைப்ரன்ஸையும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து லைட்டாக வந்து டல் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் வந்து கலர் டூன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. நான் வந்து +7.5 வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த இமேஜ் ஒன்று பார்த்து எனக்கு வந்து இன்னும் வந்து சூப்பராக வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்து மேலே இருக்க செட்டிங் பதில் யாரும் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செட் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேட் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.